கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாவதாக. கடந்த பதிவுகளிலே இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் செய்ததான அற்புதம் என்கிற காரியத்திலே நான் பதிவுகளை வெளியிட்டு கொண்டு வந்தேன். இடையிலே எந்த ஒரு பதிவை நான் வெளியிடுகிறேன். இது ஆண்டவர் எச்சரித்து சொன்னதன் நிமித்தமாக இதை உடனடியாக இதையும் நான் பதிந்துவிட்டு பின்பாக அதை முழுவதுமாக பதிவிடுகிறேன். ஏதோ அதை என்னுடைய சுயசரிதைக்காக சொந்த விருப்புக்காக நான் அதை பதிவிட்டு கொண்டு வரவில்லை. ஒரு எச்சரிப்புக்காகவே நான் அதை செய்து வருகிறேன். அநேக இடங்களுக்கு நேரடியாக போய் சொல்ல முடியாத சூழ்நிலை. எனக்கு வேலை நிறையா இருக்குது. ஆனால் அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு ஊடால அந்த இரவு நேரத்தில் தான் அந்த பதிவை விட்டு உங்களுக்காக வெளியிடுகிறேன். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆத்தும ரட்சிப்புக்காக நாங்கள் பண்ணுகிறோம். பரலோக ராஜ்யம் திணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன். மாத்திரமல்ல, ஒரு பேர் ஆபத்து வர காத்திருக்கிறது. இது என்னடா எல்லா பேருமே இப்படியே ஆபத்து வருதுன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வேதத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இப்போ சம்பவித்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் புதிதாக நாங்கள் ஒன்றும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் காலம் மிக சமீபம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்த நாட்களிலே கூட இருந்த 12 சீடர்களும் கேட்கும் பொழுது, உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பவிக்கும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறினார். மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வசனத்திலும், மார்க்கு 13வது அதிகாரம் 7வது வசனத்திலும், லூக்கா 21:9வது வசனத்திலும் இந்த ஒரே காரியத்தை தான் சொல்லியிருப்பாங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதிருங்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. அதாவது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், இது வேதனைகளின் ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று சொல்லுவார். அப்போது உலகத்தின் முடிவு காத்திருக்கிறது. அவருடைய ஆண்டோடைய வருகை, 2ஆம் வருகையும் சமீபமாக இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. இன்றைக்கி கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து பல உலகப் போர்களை இரண்டு உலகப் போர்களை சந்தித்திருக்கிறோம். இப்போ 3ஆம் உலகப் போர் கூட நம்ம நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தான் என்ன செய்கிறாங்க, அநேக உலக நாடுகள் அறிவித்து கொண்டிருக்கிறது. இப்போது போரினால் உலகம் அழியுமா, பூமி அதிர்ச்சியினால் உலகம் அழியுமா, மற்ற ஏதேனும் இயற்கை பேரிடரினாலே உலகம் அழியுமா, இவைகள் ஒவ்வொன்றின் பின்னாக ஒன்றொன்றாக நடக்கும் என்று தான் வேதம் கூறுகிறது. ஒரு 4 தூதர்கள் உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது வெண்ணிற குதிரையையும், 2வது சிவப்பு நிற குதிரையும், 3வது கருப்பு நிற குதிரையும், 4வது மங்கின நிற குதிரையுமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதனுடைய விளக்கங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நான் ஒரு பேராபத்து வரப்போகிறது. உங்களுடைய ஆத்மாக்களையும் மாத்திரம் காத்து கொள்ளும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் பாவ அறிக்கையை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நான் கூறியிருந்தான அந்த 7 படிகளை நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, அப்பொழுது தான் உங்களுக்கு நித்திய மகிமை, நித்திய பரலோகம் கிடைக்கும். ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. எப்போ வேணுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம். கொள்ளை நோய் வருமென்று திடீர்னு வருமென்று நம்மெல்லாம் எதிர்பார்த்துருந்தோமா? கிடையாது. ஆனால் எனக்கு 2012லேயே அதுக்கு எச்சரிப்பு சொல்லும்படி கூறின நிமித்தமாகத்தான் தேவ எச்சரிப்பு என்று கூறினதான இந்த புத்தகத்தை நான் அடித்து என்ன செய்திருந்தேன், வெளியிட்டிருந்தேன். இது தலைகளாக தெரிகிறது. இருந்தாலும் தேவ எச்சரிப்பு என்கிறதான பேரில் நான் வெளியிட்டிருந்தேன். 2012 5வது மாதம் கரெக்டாக நான் 2019 கரெக்டாக 7 வருஷம் அதை எல்லா இடங்களும் சொல்லி முடித்தேன். அதாவது ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை, வருஷநாடு, காஞ்சிபுரம், வேடல், கன்னியாகுமரி டு தொண்டி, எல்லா இடங்களிலும், ஏலகிரி மலை, செவ்வாதி மலை, ஆண்டியப்புனூர், அந்த பகுதிகளில் சில இடங்கள், இப்படியெல்லாம் எல்லா இடங்களும் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லா இடங்களிலும் என்ன செய்தேன், அதனுடைய காரியங்களை குறித்து நான் அறிவித்து வந்தேன். ஆனால் ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஒழிய, எனக்கு கண்ட அந்த சொப்பனத்தினுடைய தரிசனத்தை தான் சொல்லியிருந்தேன் ஒழிய அது கொள்ளை நோய் தான் வரும் என்று எனக்கு தெரியாது. ஒரு தூதன் கையில் பட்டயத்தோடு வருவது கொள்ளை நோயை தான் குறிக்கின்றது. அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் அப்போ கிடையாது. இப்போ நம்ம பைபிளில் படித்து பலருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, இதற்காகத்தான் நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறாரோ என்று நான் என்ன செய்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஆபத்து வர காத்திருக்குது. ஏற்கனவே பஞ்சம் இனி அடுத்து வர காத்திருக்குது. உலகப்போரும் வர காத்திருக்கிறது, 3ஆம் உலகப்போர். இதோட ஒரு பூமி அதிர்வு ஏற்பட்டால் மக்களுடைய நிலை என்னவாகும் என்று யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா எசேக்கியேல் 14வது அதிகாரம் 13 முதல் 20 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது, தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் வரும் அழிவு என்று சொல்லி
முதல்ல அப்பம் என்னும் ஆதரவுகளை முறிக்கப்படும். அதாவது பஞ்சம் வரும். அதில் பஞ்சம், கொள்ளை நோயை திரும்ப ஒரு பெரிய கொள்ளை நோய் வரலாம். அங்கே நோவா, தானியேல், யோபு இந்த 3 புருஷர்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஆத்துமாக்களை மட்டும்தான் என்ன செய்வாங்களாமா? தப்பு வைக்கப்படுவாங்களாமா. அப்போ நோவா, தானியேல், யோபு இவங்க 3 பேருமே கர்த்தருக்கு பிரியமாக வளர்ந்த மனுஷர்கள். நோவாவுடைய நாட்கள் தான் ஒரு முறை பூமி முழுக்கும் தண்ணினால் அழிக்கப்பட்டு 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கி எல்லா பேர்த்துக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், உங்கள் ஊர்களில் கம்மாய் தோண்டும் போது, கிணறு தோண்டும் பொழுது, மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளேருந்து ஏன் நிறைய சிலைகளும் நிறைய கோயில்களும் வருதுன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பூமி முழுவதும் ஏற்கனவே ஒரு முறை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தமாக அழிக்கப்பட்டது. இப்போ மீண்டுமாக தோண்டி தோண்டி என்ன செஞ்சுக்கிருக்கோம், அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாம் வாழும் இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நமக்கு தெரிந்து பெரிய ஆபத்து பூமி முழுக்க தண்ணியில் முங்கியிருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தில் அதற்கு விட இருக்குது. கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 4000 வருடத்திற்கு முன்பு நோவாவுடைய நாட்களில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு நிறைய சான்றுகள் பைபிளில் உள்ளன. அதற்கு நிறைய சான்றுகள் வெளியிலையும் கிடைக்குது. அதனால் அதை எதுவும் மறுத்து கூட முடியாது. அடுத்த உலக அழிவு பேராபத்து அக்னியினால் வரும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொன்றா சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய விளக்கங்களை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போ எல்லோருக்கும் எச்சரிப்பாக தெரிவித்துக் கொள்வது என்னென்னா, இது வீடு வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் வயலை நீங்கள் கூட்டி சேர்ப்பதற்கு இது காலமே கிடையாது. எசேக்கியேல் 11:3 இது வீடுகளை கட்டுவதற்கு காலம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:8 வீட்டை சேர்த்து வயலை கூட்டுகிறவருக்கு ஐயோ என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இதுக்குரிய காலம் அது அல்ல. இப்போ இது நீங்கள் ஆயத்தமாகணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும், அவர்களுக்கு காவலாக இருக்கணும். இதுதான் அந்த காலம். அதை சொல்லி தான் இந்த புஸ்தகத்தை எனக்கு ஆண்டவர் போட சொல்லி இந்த புத்தகத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படின்றதை கூறும் பொழுது அதற்காகத்தான் இந்த புத்தகத்தை எனக்கு போட சொல்லி கூறினார். ஒரு தூதன் எக்காலம் ஊதுவது போலும் உலகம் முழுவதும் கேலக்சி முழுவதுமாக பெரிய ஆபத்து வரப்போகிறது என்கிற காரியம் தான் நிற்பாயா தப்புவாயா என்று சொல்லி இந்த காரியத்தில் தேவனுடைய கோபம் கொஞ்ச காலத்திலே பற்றி எறிய போகிறது. அதில் நீ நிற்பாயா தப்புவாயா என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி தான் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இந்த எச்சரிப்பை கொடுக்க கூறினார். அதனால் சொல்லுவது எங்கள் கடமை, கேட்பதோ கேட்பாததோ உங்களுடைய இஷ்டம். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தப்பிக்க வேணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாக்கள் தப்பி வைக்கப்படணும்னா அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் கடவுளுக்கு நேராக உங்களை திருப்பக்கூடியதான காலம். பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். உங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க, அதை விட்டு விடுங்க. இந்த 7 படிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி மதம் மாறுறதோ மற்ற காரியத்தை நாங்கள் எந்த விதத்திலும் நான் சொல்லலை. நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்களுடனே கூடிய மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க, அவ்வளோதான். ஏனென்றால் இனி வரப்போகிற காலமும் இன்னும் வரப்போகிறதான ஆபத்தும் பேராபத்தாக இருக்கும், கொடிதாக இருக்கும். ஒரே நாளில் முதல் நாள் கோடீஸ்வரன், மறுநாள் பிச்சைக்காரன். குஜராத் நடந்த பூகம்பத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பிச்சைக்காரர்களாகி போயிட்டாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி ஏடிஎம் ஒர்க் ஆகாது, பேங்க் ஒர்க் ஆகாது, எந்த கார்டு ஒர்க் ஆகாது, எதுவுமே இருக்காது, வீடு இருக்காது, கையில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் கையில் 10 ரூபா வச்சுருந்தா அதான் நிச்சயம், 1000 ரூபா வச்சுருந்தா அதான் நிச்சயம். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து யார் என்ன கொண்டு வந்து கொடுப்பார்களோ அதைத்தான் வாங்கி சாப்பிட முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதான காலம் வரப்போகிறது. ஏன் அது இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஈரானில் பார்க்குறோம், ஏற்கனவே இப்போ காசா பட்டணத்தில் பார்த்துக்கிருக்கோம். எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் போர்னால் வருகிறது நம்ம பார்த்துக்கிருக்கோம். உக்ரைனில் அதே போல் நடந்துக்கு இருக்குது. அப்போ பஞ்சங்களும் மற்ற ஒருவேளை சோற்றுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கண்ணீர் வெடிக்கிறோம். அந்த நிலை நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் கர்த்தருக்கு கடவுளுக்கு பயந்து நடந்து உங்களை நீங்கள் மனம் திரும்ப செய்து ஆயத்தமாங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த பதிவுகளிலே மற்ற காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். என் நாமத்தில் ஆமென்.